பிக் பாஸ் வீட்டிலிருந்து கடந்த வாரம் மஞ்சரி எவிக்ட் ஆகி வெளியில வந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி 90 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்குது. இவ்வளவு நாட்கள் சிறப்பாக விளையாடினதுக்காக மஞ்சரியோட ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள கொண்டாடி வரவேற்றிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. விஜய் டிவியில ஒளிபரப்பான தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவங்க தான் மஞ்சரி. அது மட்டும் இல்லாமல் இவங்க பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸில் வைல்டு கார்டு போட்டியில் வந்த மஞ்சரி இந்த சீசனில் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எதிர்பார்த்தாங்க. எந்த இடத்துல தான் பேசணுமோ அந்த இடத்துல தைரியமாக பேசி வந்தாங்க மஞ்சரி. இதனாலேயே இவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த வகையில் கடந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துச்சு. அதுலேயும் மஞ்சரி சிறப்பாக விளையாடி இருந்தாங்க. ஆனால் அவங்களால அந்த டிக்கெட்டை வின் பண்ண முடியல. அடுத்த வாரம் மணி டாஸ்க் நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடியே மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மஞ்சரி எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லும்போது இவங்க வழக்கம் போல எல்லா கண்டஸ்டன்ஸையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நினைவு பரிசு ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து பேசின மஞ்சரி, நான் யாருக்காச்சும் மனசு கஷ்டப்படும்படி பேசியிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சரியை பற்றி முத்துக்குமரனுமே பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மஞ்சரி எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, என்னோட கூட பிறந்த அக்காவா வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். நான் இந்த வீட்டில் ஒருத்தருக்காக நிற்கணும் அப்படின்னா அது மஞ்சரியாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் மஞ்சரி என்னை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, எனக்கு யாரை பார்த்தாலும் பொறாமை இருக்காது. ஆனால் மஞ்சரி ஜாக்லின் கிட்டேயோ ரயான் கிட்டேயோ பேசும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த வகையில் பிக் பாஸ் வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முதல் நாள் என்ட்ரி ஆகும்போது விஜய் சேதுபதி கொடுத்த டிராஃபியை எவிக்ஷன் ஆகி வெளியில் வரும்போது எல்லாருமே உடைச்சிட்டு தான் வரணும். ஆனால் எவிக்ஷனான மஞ்சரி பிக் பாஸ்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. அதில் நான் பிக் பாஸ் டைட்டில் ஜெயிச்சுட்டு வரதா என்னோட மகன்கிட்ட சொன்னேன். ஆனால் அது இப்போது நிறைவேறதுனால இந்த டிராஃபியை உடைக்காமல் எடுத்துகிட்டு போய் என்னோட மகன்கிட்ட கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு பிக் பாஸ் கொஞ்சம் கூட அனுமதி அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டிராஃபியை உடைச்சிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது மஞ்சரி கண்ணீர் விட்டு அழுதும் பிக் பாஸ் அவங்களுக்கு அந்த ட்ரம்மி டிராஃபியை கொடுக்கவே இல்லை. இதனால பலரும் பிக் பாஸ் இவ்வளோ கல்லஞ்சக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அன்மக்களே, மஞ்சரியோட எவிக்ஷன் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.